பூட் ஸ்பேஸ் நல்லா 2 ஹெல்மெட் வச்சுக்கிற அளவுக்கு பூட் ஸ்பேஸு. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இட வசதி இருக்குது. நான் உட்காந்ததுக்கப்புறம் ஆதித்யா உட்காந்து நாங்கள் 3 பேர் தான் வந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, 3 பேர் உட்காந்துட்டு பேக்கில் வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸ் வந்து நல்லா இருக்குது இந்த வண்டியில். ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஓட்டுற டிரைவ் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எக்ஸ்பெக்டட் ரேஞ்சுனா ஈகோ மோட்லேயே போனீங்கன்னா ஒரு 30 to 40 கிலோமீட்டரில் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு 100 கிலோமீட்டரு நீங்கள் மைலேஜ் எடுக்கலாம் ரேஞ்ச். ஓகே, அண்ட் இந்த வண்டியோட பிக்கப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே பிக்கப் தான். ஓகே, நீங்கள் ஏத்தருக்கே உண்டான அந்த டார்க் இருக்கும்ல, அது இதில் வந்து குறைச்சிருக்காங்க. குறிப்பாக இது வந்து ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் அப்படின்றதுனால நம்ம ஃபேமிலி ஸ்கூட்டர்னால் என்ன சொல்லுவோம், ஹோண்டாவில் ஆக்டிவா சொல்லுவோம், ஜூபிட்டர் சொல்லுவோம். ஸோ அந்த வண்டியில் எப்படி பிக்கப் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 100cc பிக்கப்பை இதில் வச்சுருக்காங்க, விச் இஸ் நாட் பேட். ஓகே, ஒரு எலக்ட்ரிக் வண்டியில் அதுவும் ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் பிக்கப் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை ஓட்டி இதோட அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வண்டி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம், ஆனால் 3 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு கிடையாதுங்க. இந்த வண்டி சீட்டு பெருசாக இருந்தாலும் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அண்டு 3 பேர்னா கண்டிப்பாக ரேஞ்சும் கொடுக்காது உங்களுக்கு. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு அதை மேக்ஸிமம் 3.7 கிலோவாட் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே உங்களுக்கு 123 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ரேஞ்ச். அப்படின்னும் போது எப்பயாச்சும் இங்கே யூஸ் பண்ணலாம்னா 3 பேர் யூஸ் பண்ணலாம், ஆனால் எப்பயுமே அப்படின்னு சஜஷன் கிடையாது. ஓகே தான், ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. லுக்கு இதுலேயுமே எனக்கு இந்த 450Xோட பிளாட்ஃபார்மையே வச்சு ரெஸ்டாக பண்ணிட்டாங்களா, அது பார்க்குறதுக்கு ஒரு முழுமையான ப்ராடக்ட் மாதிரி எனக்கு தெரியல. சீட்டு வந்து ஒரு மாதிரி செட் ஆகாமல் அப்படி கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அந்த லுக்கு ஒரு அக்வர்டாக இருக்கிற மாதிரி எனக்கு லைட்டாக. சரியா, வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாங்க. டைனமிக்லி அது ஷார்ட்டர் தான், எனக்கு ஓட்டும் போது பெருசாக தெரியல. ஒரு கொஞ்சம் பின்னாடி ஹெவியாக லக்கேஜ் வச்சிங்கன்னா பின்னாடி லைட்டாக சாயின மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்கூட்டர் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரிலேபிள் ஸ்கூட்டர் அப்படின்னா ரிஸ்டாவை சொல்ல